பார்த்து பழகி அவன் கூட இருந்து அவன் திருத்திடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா, பல நேரம் தோல்வியில். அதுக்கு இந்த காந்தியுடைய செயல் உதாரணம். காந்தி அவருடைய சுயசரிதில் இதில் எழுதியிருக்கிறார். யாருக்கு தெரியும் அவர் எழுதலைன்னா? இப்போ நீங்கள் செய்கிற தப்பு, நீங்கள் செய்கிற தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் சொல்லாமல் எப்படி தெரியும்? அப்படி சொன்னதுலேருந்து சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு எதிர்கேள்வி, நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் எழுப்புவாங்க. அது எப்படி தெரியுது? காந்தி தன்னுடைய நெஞ்சத்துக்கு உண்மையாக இருந்து அதை எழுதுனதுனால. அந்த நண்பரை ரூம்குள்ளேயே முதல் சேர்க்க வேணாம்னு சொல்லியிருப்பாரு. ரூம்குள்ளே சேர்ந்துருவான், போவான் வருவான். இந்த மாதிரி நிறைய இடர்பாடுகளோடு இருக்கும். அது ஒரு சிறந்த செய்தி. இவங்களுடைய பேச்சில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, அதை பாரதியோட சேர்த்து ஒப்பிட்டு பேசுறது மேன்மை. அந்த நல்ல பாடம் பாருங்க, பாரதி பாடுறது நல்ல பாடம், குறைச்சு பாருங்க, இன்னொரு பாருங்க. உள்ளத்தில் உண்மையிலே ஏற்படும் மன உறுதி இல்லாதவனுடைய இந்த வரிகள் எல்லாம் மனசுக்குள்ள ஏந்தி நீங்க சொல்லி பாருங்க, பூரா நம்ம மனசுக்குள்ள பாருங்க. அப்ப அதுவாகவே நம்ம மாறுவதற்கு அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப நம்மளுடைய இதை மாற்றி அமைச்சு செயல்படுகிறது. குறைச்சு பாருங்க. உள்ளத்தில் உண்மை ஏற்படும் மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய கடலுக்கு ஒப்பாகும். அச்சம் இருக்கும் வரை நீ அறிவாளியாக மாட்டாய். நீதி நெறி பிறலாமல் பிறருக்கு உதவுவர் மேல் மக்கள், மற்றவர்கள் கீழ் மக்கள் ஆவார். அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய இயல்போடு அனைவருக்கும் வணக்கம். ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எடுக்கிறதுமா நீங்கள் அங்கே இருந்துக்குங்க, உங்கள் இடம் அங்கே. உடல் நலம் வழிபட்டிருக்காங்க. அப்போ காந்தியடிகள் வேற ஒரு கூட்டத்துக்கு போகிறதுக்காக வெளியூர்களுக்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. போகிறதுக்காக போக அவசியம் இருக்குது. அதுக்காண்டி காந்தியடிகளோட ஒய்ஃபை பார்த்துக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ காந்தியடிகளோட ஃப்ரெண்டு ஒரு மருத்துவர் அவருடைய வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகளோட ஒய்ஃபை ஒரு மருத்துவர் வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. விட்டுட்டு போய் நிறைய கூட்டங்களில் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. காந்தியடிகளோட ஒய்ஃப் திரும்பி ரொம்ப தூரத்தில் போய் வேறு நாடுகளில் போய் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. காந்தியடிகளோட ஒய்ஃப் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. அவருடைய காந்தியுடைய நண்பர் கால் பண்ணி அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இப்படி உங்கள் ஒய்ஃபுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுது, என்னால் நான் வச்சிருக்கக்கூடிய அந்த மருந்துகளை பயன்படுத்தி அவங்கள குணப்படுத்த முடியாது, அதனால் நான் இறைச்சி இவங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காந்தியடிகள் சொல்லுவாங்க, இல்லை இறைச்சிகள் நீங்கள் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இறைச்சிகள் இல்லாமல் நீங்கள் மருந்தை வச்சே அவங்கள குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்து மட்டுமே வச்சு குணப்படுத்தினா அவங்க பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு மருத்துவர் பேசுவாங்க. இப்படியே தொடர்ச்சியாக பேசிட்டு கூட சரி நான் பெறப்பட்டு வரேன் அப்படின்னு காந்தியடிகள் சொல்லுவாங்க. காந்தியடிகள் பெறப்பட்டு அவங்க மருத்துவர் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, நான் இறைச்சிகள் கொடுத்துட்டேன், இடையில ஒரு டைம் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவர். இறைச்சிகள் கொடுத்தாதான் அவங்கள காப்பாற்ற முடியும், அந்த நிலைமையில இருக்கிறதையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னை கேட்காம இறைச்சி கொடுத்துருக்கக்கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நோயாளியை காப்பாற்றுறதுக்காக நான் அப்படி பண்ணது என் தொழிலை பொறுத்த வரைக்கும் சரி அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்லுவாங்க. காந்தியடிக்கும் மருத்துவருக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும். நீங்கள் என்னை கேட்காம கொடுத்துருக்கக்கூடாது இறைச்சி அப்படின்னு காந்தியடிகள் அதையே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் காந்தியடிகளோட ஒய்ஃபும் கொஞ்சம் நான் கண் முடிப்பாங்க. இந்த இறைச்சி கொடுத்ததுனால கொஞ்சம் கண்ணெல்லாம் முடிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கப்ப காந்தியடிகள் போய் உட்காந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுவாங்க. இப்படி இறைச்சிகள் கொடுக்கலாமா, உன் முடிவு கேட்காம நான் இப்படி சொல்லக்கூடாது, உடல்நிலை சரியாகிறதுக்காண்டி நான் இறைச்சி உனக்கு கொடுக்கறதுக்கு உன்கிட்ட கலந்து வச்சுக்காம நான் சொல்லக்கூடாது அப்படின்னு பேசுவாங்க. அப்போ அவங்க ஒய்ஃபுன்னு சொல்லுவாங்க, எனக்கு இறைச்சி எதுவும் தேவையில்லை, இறைச்சி இல்லாமல் நான் குணமாகட்டேன், அப்படி இல்லாட்டி உங்கள் மடியிலே நான் செத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டுக்கணும் அப்படிங்கிறாரு. இல்லை நான் போட மாட்டேன், இல்லை நீ போட்டுக்கணும், உடம்பு ரொம்ப குறைவாக இருக்குது, பென்சில் போட்டுட்டா நல்லாயிருக்கும், இல்லை நான் போட மாட்டேன். அப்புறம் அது மருத்துவ எல்லாத்தையும் நம்மளெல்லாம் டாக்டரில் மருத்துவாங்கன்னா அது மாதிரி அது ஒரு கையை சொல்லுவாங்க. நீங்கள் போட்டுக்கல அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வியாதி பரவிடும்ல, அப்படி பரவிச்சுன்னா அவங்களுக்கு அந்த பென்சில் வச்சுங்க, இப்படி பரவிச்சுன்னா அந்த பென்சிலில் அவங்களுக்கு குத்துங்க அப்படின்பாங்க.
குத்தாதீங்க, அவங்களுக்கு குத்துங்க அப்படிங்க. சிறப்பு. ம். 2 நிமிஷம் தான் டைம், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருங்க. அனைவருக்கும் வணக்கம். காந்தியடிகளும் குஜராத்தில் பிறந்தவர். அவருக்கு 5 மகன்கள், ராமதாஸ், மணிதாஸ், ஹீராலாம் இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணிருக்கு. அவரோட வற்பை தொழிலையும் பார்த்துட்டு அந்த இதையும் சாதிச்சு இன்னொரு படிச்சுட்டு அதுக்கு போய் மேல்நாட்டில் படித்தாங்க. அடுத்த வாரம் முழுசாக காந்தி மேல்நாடு மார்க் வாங்கியிருப்பார். அதில் அந்த லூயி ஃபிஷர் சொல்லுவார், இவர் ஏன் அங்கே போகிறாரு, அவருக்கு தெரியும் இங்கெல்லாம் படித்தா 8ஆம் கிளாஸ் படிக்கணும், பாஸ் பண்ணணும், 10ஆம் கிளாஸ் படிக்கணும், பரீட்சை எழுதணும், பாஸ் பண்ணணும், 12ஆம் கிளாஸ் படிச்சு பாஸ் பண்ணணும். அங்கே போனால் எந்த இதுவுமே இல்லை, டைரெக்டாக போய் பேரிஸ்டர் வக்கீல் ஆகிடலாம். நேராக அங்கே போய் படிக்கிறோம், வக்கீலாக திரும்பி வரும். ஈஸியான வேலை இல்லை, அதுக்கு தான் போயிருப்பார் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கிறது. காந்தியை கொண்டாடும்போது காந்தியுடைய சாதாரணமாக என்ன மனசில் இருக்குது, என்ன நடந்தது